சி கிளாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி இல்லையா? நம்மளே யாராவது நமக்கே வந்து ஒரு தொந்தரவு பண்ணிக்குவோமா? பூஜா காலையில் வந்த உடனே சொன்னிச்சு, சார் இந்த மாதிரின்ட்டு கேட்போம். ஆதிட்டேன், என்னம்மா பிரச்சனை? இருமா, கிளாஸ் ஒர்க் காணோம் சார். கிளாஸ் ஒர்க் காணோம் சார். கிளாஸ் ஒர்க் காணோம். இந்த கிளாஸ் லீடர் தானே நீ? எஸ் சார். அப்போ அது 3 எழுதிட்ட? எஸ் சார். எத்தனை லெசனு? 3 லெசன் சார். 3 லெசன் எழுதிருக்கிறேன். இப்போ எழுதாதவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, கையா இருக்குங்க. எழுதுனா உங்களுடைய நோட்டை வந்து இப்போ காணும்னா, அதுவும் நம்ம கிளாஸ்ல வந்து அது காணும்னா அது யார் பொறுப்பு? நாம தான் பொறுப்பு இல்லையா? அது வந்து ஷெல்ஃப்லையும் வைக்கல, வீட்லேயும் இல்லை, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துடுச்சு. யூஸ்வலாக பேக்கில் தான் வைக்கும். இன்னொருத்தருடைய பேக்கை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் திறக்கலாமா? ஏதோ பொருள் போச்சுன்னா, ஏதோ இல்லை போகிற தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, இல்லை பசிக்குது ஏதோ சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க, போகிறாங்க வராங்க. இது நைட்டும் பகலும் முழிச்சிருந்து இந்த பிள்ளை அழகாக எழுதி வச்சிருக்கிற அந்த நோட்டை வந்து காணும் அப்படின்னா, அதை எடுத்துட்டு போனவங்க என்ன செய்ய முடியும்? ஒன்று அதை பார்த்து எழுதலாம். பார்த்து தான் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்கன்னா அதை கேட்டுட்டே வாங்கிட்டு போயிருக்கலாமே. பூஜா கொஞ்சம் நோட்டு கொடு, என்ன நான் வந்து கொஞ்சம் பார்த்து எழுதிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் அந்த நோட்டை எடுத்ததுனால திருப்பி வைக்க முடியாமல் அந்த நோட்டை ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த நோட்டை வந்து மறைச்சிருக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. ஒரு இது இல்லாமல் 2வது தப்பு வந்து கேரி அவுட் ஆயிருக்கு. பார்த்து எழுதுறதுக்காக எடுக்கிறது வந்து தப்பு இல்லை, அதையே வந்து தப்புன்னு நினைச்சு ஒரு குற்ற உணர்வோட எடுத்துட்டு அதை மறைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு இல்ல? கேட்டிருக்கலாம்ல, அது என்ன கொடுக்காதா? சரி கொடுக்காதுனா கூட பரவாயில்ல, என்ன வாத்தியார் என்ன அடிக்கிறாரா? அவங்க கணேச வாத்தியார் அடிப்பாரா? உங்களை திட்டுவாரா? நிக்க வச்சு அவமானப்படுத்துவாரா? என்ன சொல்லுவாரு? எழுது, அவ்வளவுதான் செய்ய முடியும். ஒருத்தரை போட்டு அடிக்கிறதுனால வலிக்கும், அறிவு வந்துருமா? அவங்கவுங்க தானா வந்து புரிஞ்சுக்கணும், நான் படிக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா உழைக்கணும், நேரத்தை வந்து வேஸ்ட் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க நினைக்கணும். போய் அடிச்சா திட்டுனா அதெல்லாம் மாறிடுமா என்ன? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் ஏன் வந்து அந்த நோட்டை எடுத்து மறைக்கிறீங்க? நோட்டு இங்கே தான் இருக்குது, அது நல்லா தெரியுது. ஏன்னா இந்த நோட்டு 6வதுக்கு தேவைப்படாது, 9வதுக்கு தேவைப்படாது, 7வதுக்கும் தேவைப்படாது. ஒரு பிளெயின் நோட்டு எதுவுமே எழுதலை அப்படின்னா அது எல்லா கிளாஸுக்கும் யூஸ் ஆகும். 3 லெசன் எழுதினாவே 3/4 நோட்டு போயிருக்கும். அதுவும் இந்த பொண்ணை ஒண்ணுமே விடாம ஃபுல்லா எழுதும். 3/4 நோட்டு எழுதுனதுனாலதான் அது கொஞ்சம் பெயினா இருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினேனே அந்த நோட்டை வந்து இப்ப காணுமே. நான் இப்ப வர ஒரு பீரியடிக்கல் டெஸ்ட் வந்து நான் எப்படி அட்டன் பண்ணுவேன், அதுக்குள்ள நான் எழுதணுமே. அதை எழுதுறேன்னா அப்ப அதை எல்லாமே எழுதணும், அப்புறம் இதுவும் எழுதணும். இது என்ன ஒரு பெரிய கஷ்டம் இல்லை? ஒருத்தருக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய டார்ச்சர் இல்லை இது. இது எனக்கு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை செய்யறது வந்து எனக்கு கஷ்டமா இருக்குது. ஒன்று செய்யலாம், நீங்க எடுத்தது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா படிக்கிறது தானே எடுக்கிறீங்க, எழுதுறது தானே எடுக்கிறீங்க. அதை திருப்பி வைக்காதது தான் தப்பு.
சரி சார், நாங்கள் யாருமே எடுக்கல, யாரோ வந்தாங்க, யாரோ எடுத்துட்டு போனாங்க, அப்புறம் வந்து அதை வந்து திருப்பி வைக்கல, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொன்னாலும், நம்ம கிளாஸ்ல ஒரு பொருள் காணுங்கிறது நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணுங்கிற மாதிரி தானே. இப்போ நம்ம தேசத்துல ஒருத்தருக்கு வந்து வெளி தேசத்துலேருந்து பிற தேசத்துலேருந்து வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை தாக்கிட்டு போறாங்க அப்படின்னாக்கா, நம்ம நாடு ஒன்றிணைந்து நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு போரிடுது இல்லையா. போரிட்டு நம்ம நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுது, நம்ம மக்களை காப்பாற்றுது இல்லையா. அதே தான் வீடு, அதே மாதிரி தான். நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போனால் அப்பா வந்து போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், இல்லைன்னா தேடுவார், அம்மா தேடுவாங்க, அண்ணன் தம்பி தேடுவாங்க, என்னன்னு யோசிப்பாங்க, எங்கே வச்சாங்கன்னு யோசிப்பாங்க, எப்போ வச்சாங்கன்னு யோசிப்பாங்க, யார் இருந்தாங்க யார் போனாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இது வந்து நம்ம கிளாஸ்லேயும் நடக்கணும். நீங்கள் எல்லாம் இதை பொறுப்பெடுத்து இதை கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாவே வந்து உங்கள் கிளாஸுக்குள்ளே யாரும் வந்து அத்துமீறி உள்ளே வரமாட்டாங்க. நீங்க எல்லாம் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம, எது வீணா போனாலும் எனக்கு கவலை இல்லை, யாரு எப்படின்னா எடுத்துட்டு போனாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற ஒரு சோம்பேறிங்க மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய திருட்டு போகும். பஸ்ஸுக்கு காசு வச்சிருப்பீங்க, எடுத்துட்டு போவாங்க. உங்க பேனா பென்சில் வச்சிருப்பீங்க, எடுத்துட்டு போவாங்க. நோட்டு வேணும்னா கூட வந்து தூக்கிட்டு போயிடுவானுங்க. சில நோட்டை வந்து வேணும்னா வந்து கீசி போட்டு விளையாட்டு போவாங்க. ஏன்னா அவங்க தான் கேட்க மாட்டாங்களா, அவங்க தான் தேட மாட்டாங்களா, அவங்களுக்கு தான் அக்கறை கிடையாது. அக்கறை இல்லாதவங்க இழப்பார்கள், அக்கறை இல்லாதவர்கள் இழப்பார்கள், எல்லாவற்றையும் இழப்பார்கள். நீங்க அப்படியா? நல்ல பிள்ளைங்க தானே? இப்போ ஒரு உறுதி எடுத்துக்குவோம், பூஜாவுக்காக அதை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். இன்வெஸ்டிகேஷன்னா ஆராய்ச்சி. கடைசியாக எப்போ எடுத்து வந்தது, கடைசியாக யார் பார்த்தா, யாரெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு நம்ம இல்லாத நேரத்தில் வராங்க, இதுவரையும் என்னென்ன பொருள் காணா போச்சு, என்ன எப்பப்போ காணா போச்சு, யார் யார் வந்தால் காணா போகுது, எப்போல்லாம் காணா போகுது. ஓகே, இந்த மாதிரி பல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அந்த நோட்டை திரும்பவும் நம்ம கிளாஸுக்கு கொண்டாந்து வைக்கிறது தான் நம்ம அறிவு. அது எவ்வளோ பெரிய அறிவு இல்லை? இழந்த ஒரு பொருளை திரும்பி மீட்டி கொண்டு வந்து நான் வகுப்பறையிலேயே திரும்பி வைப்பது, அதுதான் அறிவு. யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, எடுத்தவங்கள கூட அசிங்கப்படுத்தக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அவங்க வீட்டில் அதை எல்லாருக்கும் சொல்லி அவமானப்படுத்தி எல்லாரும் எச்எம் சொல்லி அங்கே சொல்லி அடி வாங்கிய வைக்கலாம் கூடாது. ஆனால் அறிவா வந்து அதை யூஸ் பண்ணி அன்பா வந்து அந்த பிரச்சனையை வந்து தீக்கணும். அவன் தான் மனுஷன், புரியுதா? அதை கண்டுபிடிச்சா கூட அவங்க பேரை டக்குன்னு எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, இவன் திருட்டு பையன், இது திருட்டு பொண்ணு அப்படின்ட்டு எல்லாத்தையும் போய் சொல்லக்கூடாது. நாம மனசுலேயே வச்சு அவங்கள வந்து சரி பண்ணணும். யாருமே அது வேணும்னே செய்ய மாட்டாங்க. என்ன, ஒரு தவறான நோக்கம் வந்து இருந்தா கூட அது சரி பண்ணிக்கலாம். செய்வோமா? செய்வோமா? எவ்வளவு டைம் தேவைப்படும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு? டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எவ்வளவு டைம் தேவைப்படும்? How long it will take? நாளைக்கு ஒரு நாள், 2 days. ஓகே, ஐ கிவ் மேக்ஸிமம் 3 days. இந்த ஒரு நாளும் அந்த 2 நாளும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து we make it as 3 days. நடுவில் அந்த லீவ் டேஸ் விட்டுருவோம். நாளைக்கு ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே we will meet again and discuss about the status of recovery. Status of recovery. அந்த இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப பெறுவதற்கு உழைத்திருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை நாம் கலந்து ஆலோசிப்போம். சரியா? பூஜா, கவலைப்படாத, இந்த 3 நாள் பொறுத்துக்கோ, we will try to get it. அப்படி இல்லைன்னா நான் வேற ஒரு காம்பன்சேஷன் உனக்கு வழிவகுக்கிறேன். ஓகே, we will take a print out of the answers and give you. நாங்களாம் சேர்த்து நாங்கள் கொடுப்போம், நீ செலவு பண்ணக்கூடாது. புரியுதா? அது எங்க பொறுப்பு. இது எங்க கிளாஸு, இது நம்ம கிளாஸு. ஓகே, இதுல யாருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது நம்ம பிரச்சனை, யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்ம பிரச்சனை. அவங்களுக்கு நாம தான் ஆதரவு பண்ணணும். சரியா? ஓகே, தேங்க்யூ.